தென்னகத்தின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவர் மறைந்த பிறகு இவர் ஆலயத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறார்கள். தினமும் 3000 4000 பேருக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள். இன்றைய தினம் கேப்டன் அவர் ஆலயத்தில் ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். ஒரு ஊரை சேர்ந்த ரசிகர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆலயத்தில் வந்து அழகு குத்தி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இதய தெய்வமாக வணங்கினார். பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் எல்லோரும் கலந்து கொண்டனர். ஒரு தெய்வத்தின் பணிவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் தெய்வமாக மதிக்கும் ரசிகர்கள் மத்தியில் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற அந்த இடத்தில் இன்றைய தினத்தில் கேப்டன் ஆலயத்தில் அழகு குத்தி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆலயத்தை வழிபட்டு மற்றும் அங்கு சிவன் பாடல்கள் மற்றும் பல பாடல்கள், தெய்வ பாடல்கள் பக்தியாக வணங்கி இன்று ரசிகர்கள் வள வந்தனர். மிகப்பெரிய ஒரு தருணமாக கேப்டன் ஆலயத்தில் தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான சாப்பாடுகள் மற்றும் பலருக்கு அன்னதானங்கள் வழங்கி வரும் இந்த ஆலயத்தில் தன்னோட தெய்வமாக வணங்கி வரும் ரசிகர்கள், கோடான கோடி ரசிகர்கள் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தினம் தினம் மக்கள் வழிபட்டு கொண்டுதான் போகிறார்கள். பல ரசிகர்கள் அழகு குத்தி, பல ரசிகர்கள் தன்னோட கோரிக்கைகளை மொட்டை அடிக்கிறாங்க, காணிக்கை, இந்த மாதிரி பல விஷயங்களை செய்து கேப்டன் ஆலயத்தில் மிக ஓடிக்கொண்டிருக்கும் நமது இதய தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் என்றும் வாழ்கிறார்.